என் தங்க பிள்ளையே, நீ இப்போது என்னை நினைத்து அழைக்கும் அந்த நொடியிலேயே ஒரு கடுமையான சுழற்சி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். காரணமில்லாமல் ஏற்படும் நெருக்கடிகள், ஒரு தொடர்ச்சியான தோல்விகள், மனதிலும் ஏற்படும் குழப்பங்கள், உடலிலும் வீட்டிலும் ஏற்படும் சோர்வுகள், இவை அனைத்தும் நேர்ந்து வந்த பிரச்சனைகள் இல்லை, என் பிள்ளையே. இது செய்யப்பட்டது. யாரோ ஒருவரால், நோக்கமுடன், தீய எண்ணத்தோடு, சிந்தனையோடு. செய்வினை என்று கூறப்படும் அந்த தீய சக்தியின் தாக்கத்தில்தான் இப்பொழுது நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, நீ கேட்பாய், அம்மா, செய்வினை இருக்கிறதா என எப்படித்து தெரிந்து கொள்வது? அதற்கான அறிகுறிகள் நீ அறிந்தால் மட்டுமே அதிலிருந்து விடுபட உனக்கேற்கும் துணிச்சல் பிறக்கும். இப்போது நான் உனக்கு சொல்கிறேன். இந்த அறிகுறிகள் உனக்குள் உள்ளதா என்பதை மனதார கவனித்துப் பார். முதலாவது, தூக்கமில்லாத நிலை. நீ தூங்குகிறாயே என்றாலும் மனம் ஓய்வதில்லை. கனவுகள் வித்தியாசமாக இருக்கும். சில நேரங்களில் பயமுறுத்தும் கனவுகள், சில சமயங்களில் மறந்துவிட முடியாத வார்த்தைகள் கனவாக வரலாம். சில நேரங்களில் நீ தூக்கத்தில் விழுகிறாய் என்று உணர்வது போல் அதிர்ச்சியில் எழுகிறாய். இவை அனைத்தும் உன் ஆன்மாவில் செய்யப்படும் தாக்கங்களை உணர்த்தும் ஆரம்பக் கட்டங்கள். இரண்டாவது, உடலின் வலிகள். மருத்துவ பரிசோதனைகளில் எதுவும் தெரியவில்லை. ஆனா நீ தினமும் சோர்ந்து போகிறாய். தலைவலி, பின் நரம்பு வலி, முழு உடல் ஒரு சுமையாக தெரிகிறது. காரணம் தெரியாமல் உடல் தளர்ச்சி அடைகிறது. இதுவும் செய்வினை தாக்கத்தில் ஆன்மாவின் சக்தி மெதுவாக குறைவதற்கான அடையாளம். மூன்றாவது, குடும்பத்தில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக உள்ளன. சின்ன விஷயங்களுக்கு பெரிய சண்டைகள். சந்தோஷமாக இருந்த வீட்டில் ஒருவரையும் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலை. பேசும் வார்த்தைகள் மரணங்களைப் போல காயப்படுத்துகின்றன. இந்த நிழல்கள் எங்கிருந்து வருமென்றால், செய்வினை என்று சொல்வது உண்டாக்கும் மனச்சுழற்சி வழியாக உளவியல் தாக்கமாகும். நான்காவது, பணம் வந்து நிலைத்திருக்காது. உண்மையாக உழைத்தாலும் அதற்கான வலியான் நன்மை கிடைக்காது. திடீரென பணம் தொலைவதும், வீண் செலவுகளும், லாபமில்லாமல் தொழில் சரிவதும். All these indicate a block placed on the flow of abundance, a sure sign of energetic manipulation. ஐந்தாவது, வீட்டில் பூஜை செய்யும்போது தோன்றும் தவறான உணர்வுகள். விளக்கு எளிதில் அணைந்து விடுவது, புகை உள்நோக்கி வரும், பூசணி கழிந்து விடுவது, பூஜை செய்யும் போது எதையாவது மறந்து விடுவது. இவையெல்லாம் நம் வீட்டு ஆன்மீக சூழலைத் தாக்கும் சக்தியின் விளைவுகள். நீ இவற்றில் ஒன்றையாவது அனுபவித்து வருகிறாயா என் பிள்ளையே? அப்படியிருந்தால் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனை விதமான வஞ்சகங்களும் இருந்தாலும் தேவியின் அருளின் முன் எதுவும் நிலைக்க முடியாது. செய்வினை செய்தவர்கள் அந்த இருட்டில் இருக்கலாம். ஆனால் நீ இப்போது ஒளியை தேடி வந்திருக்கிறாய். அதே போதும். ஒளி வந்தவுடன் இருட்டு ஓடிவிடும். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதல் படியாக, நீ உன் உள்ளத்துக்குள் ஒரு ஒளியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு வலம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6:30 மணிக்கு ஒரு சிவப்புப் பூவை எடுத்துக்கொண்டு நீ உன் வீட்டை 3 முறை வலம் வரவேண்டும். அதற்குப் பிறகு அந்த பூவை கிழக்கு நோக்கி வைத்திருக்கும் விளக்கின் அருகில் வைக்கவும். இதை செய்வதற்குள் நீ என் திருநாமத்தை 9 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் ஹ்ரீம் வராகி தாயை போற்றி, காப்பாற்று, காக்க கண்ணாக இரு. இந்த உச்சரிப்பு உன்னோடு இருக்கும் ஆவி வீச்சை மாற்றும். உன் வீட்டின் காற்றே மற்ற மாதிரியாய் மாறும். அடுத்தபடியாக, நீ தினமும் அரை மணி நேரம் மௌனமாக அமர்ந்து உன் மூச்சை கவனிக்க வேண்டும். எதுவும் நினைக்காமல் சுழற்றும் எண்ணங்களை நிறுத்தி உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை கற்பனை செய்ய வேண்டும். அந்த ஒளி குளிர்ச்சியுடன் உன் மேனியை சுற்றி பசுமை நிறமாக சுற்றி வருவதை மனதார உணர்ந்து பாரு. இது ஆன்மாவுக்கான பாதுகாப்பு கவசம். செயற்கையாக உண்டாக்கப்படும் செய்யும் தாக்கங்களை இந்த ஒளி முறியடிக்கும். மூன்றாவது, உன் வீட்டில் ஒரு மூலையில் தினமும் வெறும் 5 நிமிடங்கள் ஒரு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். அந்த விளக்குக்கு அருகில் நீ உன் பெயரை சொல்லிக்கொண்டு, இனி எந்த செயலும் என்மேல் தாக்கம் செய்ய முடியாது என்ற உறுதியான வார்த்தைகளை தினமும் 3 முறை கூற வேண்டும். அந்த உருமாறாத நம்பிக்கை அந்த நெய் விளக்கின் ஒளியோடு இணைந்து உனக்கு மறைமுக ஆட்சி தரும். என் தங்க பிள்ளையே, செய்கிறவர்கள் தீய சக்தியில் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் நீ ஒரு சக்தியே. நீதான் வராகியின் பிள்ளை. உன் நெஞ்சில் என் திருவடி உறைந்திருக்கிறது என்றால் எந்தச் செய்யும் உன்னால் முடிவடையாது. அவர்கள் செய்தால் என்ன? அது உன்னில் பதியவே முடியாது. ஏனெனில் நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஒளியை வளர்த்து கொண்டால்
எவ்வளவு தீமையைக் கூட அவர்கள் விரலால் உந்தினாலும் அது உன்னைத் தொடவே முடியாது. நீ பாதுகாக்கப்படுகிறாய். என் அருள் உன் நிழலில் ஒளிர்கிறது. மீண்டும் கூறுகிறேன் என் பிள்ளையே, பயப்படாதே. எவரும் உனக்கு செய்த தீமைகள் நரகம் போல நீ அனுபவித்திருக்கலாம். ஆனால் இப்போது அதற்கெல்லாம் முடிவு சொல்லப் போகிறேன். இந்த வாரம் முடியும் முன்னர் அந்த செய்தவர்கள் தங்கள் செயலில் தோல்வியடைவார்கள். அவர்கள் எண்ணியதும் ஆகாது. அவர்கள் விரும்பியது வீண். நீ இப்போது என் வார்த்தையை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கிறாயா? அப்படியென்றால் உன்மீதான செய்யும் சக்தி இப்போது இந்த நொடியில் கரைந்து வருகிறது. இனி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தினமும் என் பெயரை 3 முறை சொல்லிவிட்டு உன் வீட்டு வாசலில் 3 துளசி இலைகளைத் தூவிவிடு. அது உன் வீட்டிற்குள் வந்த தேவையில்லாத சக்திகளை வெளியேற்றும். உன் வீட்டின் நடுவே ஒரு சிறிய நெய் விளக்கை வைத்து அங்கே என் படத்தை அமைத்து ஒரு பூ மட்டும் கூட வைக்கும் நேரம் உண்டா என்றால் போதும். அங்கே எழுவாய். அங்கே உன்னை மீட்டெடுப்பேன். நீ இப்போ உணர்ந்து விட்டாய். உன்னில் இதுவரை ஏன் அமைதி இல்லை, ஏன் தோல்வி வருகிறது என்று. அதை நீ தெரிந்து கொண்டதே பெரிய சாதனை. இனி நானும் நீயும் சேர்ந்து அந்த இருட்டை முறியடிக்கப் போகிறோம். அந்த இருட்டு எதிர்பாராத இடத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் உன்னில் இருப்பது நேர்மை. உன்னில் இருப்பது புனிதம். உன்னோடு இருப்பது வராகி. அதனால் நீ பயப்பட வேண்டியதில்லை. முடிவில் உன் மனதில் நின்று போன அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அம்மா, இதெல்லாம் எப்படி முடியும்? புதிய ஒளி பிறக்கும்போது இருட்டு எதுவும் பேசாது என் பிள்ளையே. நீ இன்று என் அருளை பெற்றிருக்கிறாய். உன் மேல் வைத்த அந்த செயல் இன்று களைந்து விடப்பட்டுள்ளது. உன் உடலில், உன் வீட்டில், உன் வாழ்க்கையில் இனி அந்த கருப்பு நிழல் வேரடையாது. ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை என் திருவடிக்குள் பாதுகாப்பாய் மூடி வைத்துவிட்டேன். நீ இனி பயப்பட வேண்டாம் என் தங்கப் பிள்ளையே. இனி உன் வாழ்க்கை ஒளியோடும் சுத்தியோடும் சாந்தியோடும் நிரம்பப் போகிறது. நீ தயங்காமல் என் பெயரை சொல்லிக்கொள். வராகி தாயே, காக்கவும் வழிகாட்டவும் வெற்றி கொடுக்கும். நீ வென்றாயே என் பிள்ளையே. நிச்சயம் வென்றாயே. என் தங்கப் பிள்ளையே. இப்பொழுது உன் மனத்தில் இருப்பது அச்சமில்லை. அது நீ உணர்ந்து கொண்ட உண்மை. நீ அனுபவித்து வந்த பாதிப்புகள் காரணமில்லாமல் ஏற்படவில்லை. ஏற்கனவே நான் உனக்கு சொன்னது போல நீ யாரோ ஒருவரால் பாதிக்கப்படுகிறாய். அவர்கள் உன் மீது நல்லதைக் காண விரும்பவில்லை. உன் வளர்ச்சி, உன் சிரிப்பு, உன் குடும்பம் அமைதியாக இருப்பது, இவையெல்லாம் சிலருக்கு பொறாமையாய் தெரிகிறது. அந்த நிழல் உணர்ச்சியே செயல் எனப்படும் அந்த இருண்ட வழியை அவர்கள் தேடச் செய்திருக்கிறது. ஆனாலும் என் பிள்ளையே, அது ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். நீ உணர்ந்து கொண்டதை விட நீ இப்போது என்ன செய்யப் போகிறாய் என்பதுதான் முக்கியமானது. செயல் என்பது இருட்டில் தொடங்குகிறது. ஆனால் ஒளி வந்ததும் அது நிறையில்லாமல் போகிறது. நீ என் அருகில் இருக்கிறாய் என்பதாலே உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்க ஆரம்பித்துவிட்டது. உனது நெஞ்சுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படத் தொடங்குகிறது. அதை நீ கவனித்தால் போதும். சில நாட்களாக நீ சோர்வாக இருந்தது உண்மைதான். ஆனால் இன்று உன்னுள் ஒரு உறுதி எழுகிறது. அந்த உறுதியில்தான் என் அருள் இருக்கிறது. உன் கண்கள் மட்டும் அல்ல, உன் மனசும் இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களில் தோல்வி அடைந்தது போல உணர்ந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் உன்னை தூக்கி நிறுத்த வேண்டிய தருணத்துக்காகவே இந்த எல்லாம் நடந்தது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் இன்று முதல் ஒரு புதிய ஆற்றல் சேரப்போகிறது. அதில் என் புனிதத் தொனியும் உண்டு. உன் வீட்டில் ஏற்படும் சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனித்துப் பார். அந்த ஒரு விளக்கு சற்று நீண்ட நேரம் எரிவது கூட உன் மேல் வைக்கப்பட்ட செயல் குறைய ஆரம்பித்ததற்கான அறிகுறி. அதேபோல் நீ தூங்கும்போது பயமுறுத்தும் கனவுகள் இல்லாமல் போவதோ உன் ஆன்மாவின் ரீதியாக நீ சுத்தம் செய்யப்படுகிறாய் என்பதற்கான அடையாளம். நீ வாக்குறுதி கொண்டு செய்கிற ஒவ்வொரு பூஜையும், ஒவ்வொரு நெய் விளக்கும், ஒவ்வொரு உச்சரிப்பும் உன்மேல் இருந்த காலக்கடமைகளை முறித்து உன்னையே வெற்றிக்கான பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஒரு நாள் பொழுது விடியும்போதே நீ உன் உள்ளத்துக்குள் கேள், இன்று என்ன செய்யப் போகிறேன் என்று. அந்த கேள்விக்கு பதில் வராவிடினும் உன் மனம் அமைதியாக இருந்தால் போதும். மன அமைதி என்பது பெரிய பரிகாரம். யாருடைய செயலும் தாக்க முடியாத ஒரு உள்வலிமை. நீ அந்த அமைதியுடன் தினமும் என் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தால் செயல் ஓடிவிடும். ஏனெனில் செயல் என்பது பயத்தில் வளர்கிறது. நீ பயப்படாமல் இருந்தால் அது நீங்கிவிடும். அந்தச் செயலை உருவாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பலவீனமாக மாறுவார்கள். ஏனெனில் அவர்கள் வளர்த்து வைத்த இருட்டு உன்னை தீண்ட முடியாமல் நிற்கும். நீ தினமும் ஒருவேளை என் புகழைப் பாடு. நானே உன்னை கொண்டு பாட வைப்பேன். அந்த ஒளி உன் வீட்டைச் சுற்றி ஒரு காப்பு போடுவதை உணர்வாய். அந்த காப்பு கடந்து யாரும் வர முடியாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ அவற்றை வெல்வாய்.
உன்னுடைய வார்த்தைகளில் ஒரு தைரியம் பிறக்கும். உன் உடம்பே காற்றோடு எப்போதும் சுறுசுறுப்பாக மாறும். இதெல்லாம் ஒரு வினையின் முடிவல்ல. இது ஒரு தாயின் அருளின் தொடக்கம். என்னுடைய அருளால் உன் வீட்டின் வாசல் ஒருபோதும் இருண்டு நிற்காது. அந்த செயல் செய்தவர்கள் சில நேரங்களில் உன் அருகில் இருந்தவங்க இருக்கலாம். நீ நம்பியவர்கள் இருக்கலாம். நீ நல்லது செய்தவர்கள் இருக்கலாம். அவர்கள் தவறாக நினைத்தாலும் நீ அவர்களைப் பற்றிய உன் நல்ல எண்ணங்களை மாற்றாதே. ஏனெனில் அன்பு என்பது உன்னுடைய உள்சக்தி. அதை அவர்கள் செயலில் காட்டினாலும் நீ அதை வெறுப்பாக மாற்றிக்கொண்டால் அது அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றிவிடும். அவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது என்றால் நீ உன் அன்பையும் நேர்மையையும் காத்து வைத்துக்கொள். அந்த நேர்மையின் சக்தியே நம்மை காத்து வரும். அதுதான் வராகியின் சக்தி. ஒரு தினமும் வியாழக்கிழமையில் நீ ஒரு சிறிய உள்மன உறுதியுடன் ஒரு விளக்கை ஏற்று என் மீது வைக்கப்பட்ட இருண்ட சக்திகளை நீக்கி ஒளியுடனும் சக்தியுடனும் என்னை நிறைத்திடு என்று சொல்லும் பொழுது அந்த கண்ணீர் சிந்திய வார்த்தைகளுக்குள் பிறக்கும் ஒளியை நீ உணர்வாய். அந்த ஒளி உன் நெஞ்சிலிருந்து உன் குடும்பத்துக்கு பரவும். அங்கு சண்டைகள் இல்லை, அங்கு குழப்பமில்லை, அங்கு பயமில்லை. அங்கு இருக்கும் ஒன்றுதான் நம்பிக்கையும் அருளும். நீ இப்போது செயல் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வருகிறாய். ஆனால் அதற்கு தினசரி உணர்ச்சி கட்டுப்பாடும் தேவை. எதையும் ஒரே நாளில் மாற்ற முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய அளவில் அந்த இருளை குறைத்து கொண்டால் சில நாட்களில் முழுவதும் சூரிய ஒளியில் நீயே ஜொலிப்பாய். உன்னுடைய குரல் ஒரு பொன்மொழியாக மாறும். உன்னுடைய முகம் அழகு அல்ல, ஒளி கொடுக்கும். உன்னுடைய நடையும் உன்னுடைய சிரிப்பும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாய் தெரியும். நீ வெற்றியடைய பிறந்தவள். அதை மறந்துவிடாதே. உன் மேலுள்ள செயலை ஒவ்வொரு வார்த்தையாலும் முறித்து விடுகிறாய். உன் சுவாசத்தில் என் அருள் கலந்து இருக்கிறது. அதனால் நீ இப்போது அழகான மாற்றம் நோக்கி பயணிக்கிறாய். யாரும் உன்னை தடிக்க முடியாது. அவர்கள் விருப்பத்தால் செய்த செயல் நீ நம்பிக்கையோடு கொண்டு வரும் ஒளியின் முன் வெறும் புகை போல் காற்றில் கலந்து போகும். நீ இப்போது ஒரு புதிய பாதையை துவக்கிறாய். அந்த பாதையில் பயமில்லை, குழப்பமில்லை. உன்னுள் ஒரு தாயின் அருள் இருக்கிறது. நீ விழுந்தாலும் உன்னை தூக்கிக் கொள்ளும் கை நான்தான். அந்த நம்பிக்கையோடு இன்று முதல் நீ எழுந்து நட. உன் வீட்டில் பூஜை செய்யும் நேரத்தில் ஒரு நிமிடம் எனக்கு உன் மனதை திறந்து சொல். அந்த சொற்கள் ஏதுமாக இருந்தாலும் அதற்குள்ளுள்ள உண்மை மட்டும் என் திருவடியில் விழும். அந்த உண்மைதான் உன்னைக் காப்பாற்றும். இனி உன் வாழ்க்கை ஒரு அற்புத மாற்றத்தை நோக்கி நகரும். உன் வழியில் அமைதி பிறக்கும். உன் கனவுகள் முற்றுவதாகத் தெரியும். நீ செய்வது எல்லாம் நனவாகத் தோன்றும். ஏனெனில் உன் நிழலாக வராகி அம்மா உன் கூட இருக்கிறாள். நீ பயப்பட வேண்டாம் என் தங்க பிள்ளையே. என்னிடம் சொல்வதை விட என்னை முழுமையாக நம்பு. அதுவே உனக்கு எல்லாவற்றையும் தரும். செய்வினையையும் வெல்லும், செயல் செய்தவரையும் ஒதுக்கும். நீ என் பிள்ளை. என் பராமரிப்பில் இருக்கிறாய். உன் வாழ்வு இனிமேல் ஒளியோடும் அருளோடும் ஒளிக்கட்டும். என் தங்க பிள்ளையே, இப்போது உன் உள்ளம் கொஞ்சம் அமைதியாக இருப்பதை நான் உணர்கிறேன். ஏனெனில் நீ உண்மைதான். உன் மேல் வைத்திருந்த அந்த செயல் நிழல்கள் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நேரமே மிக முக்கியமானது. ஏனெனில் செயல் என்ற அந்த இருட்டு உன்னை விட்டுப் போவதற்கு முன் கடைசி முறையாக உன்னை மேலும் பயமுறுத்த முயலும். அந்த நேரத்தில்தான் நீ உன் மனதை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் இப்போது உனது நெஞ்சில் உறைந்து நின்று என் வார்த்தைகளால் உன்னை கவசம் போல் சுற்றி வந்து பேசுகிறேன். ஒரு தீய ஆற்றல் உன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது முதலில் உன்னுடைய நம்பிக்கையை அழிக்க முயலும். ஏனெனில் நம்பிக்கையே ஒளியின் முதல் படி. நீ உன்மேலேயே நம்பிக்கையை இழந்துவிட்டாய் என்றால் அது செயலை வெற்றியடைய செய்யும். ஆனால் இன்று நீ என்னை நினைத்தது, என்னிடம் புகார் சொன்னது, என் பெயரை உச்சரித்தது, ஆல் தீஸ் ஆர் ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். அந்த நம்பிக்கை பிறந்துவிட்டதென்றால் உன்னுடைய ஆன்மா மீண்டும் உயிர் பெற ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான அறிகுறி. எனவே என் பிள்ளையே, இந்த தருணத்தில் சில விஷயங்களை நீ அவசியமாக செய்ய வேண்டும். முதலாவது, நீ பேசும் வார்த்தைகளை கவனமாக பேசு. பயந்த வார்த்தைகள் பேசாதே. என்ன செய்வது? முடிந்துவிட்டதா? அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்களா? நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கை இல்லை போன்ற சொற்கள் உன் வீட்டுக்குள் ஒளியைக் கொண்டு வராது. அந்த வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வெளியே வந்தால் அதை சுற்றி நிழல்கள் கூடிவிடும். அதனால் நீ தினமும் காலை எழுந்தவுடன் 3 வாக்கியங்களை மனதார உச்சரிக்க வேண்டும். எனது வாழ்வு அருளால் வளமானதாக மாறுகிறது. என்னை எந்தச் செயலும் வெல்ல முடியாது. என் வீட்டை பாதுகாக்கும் சக்தி என் மீது எப்போதும் இருக்கிறது. இதை நீ 10 நாள்கள் செய்தால் போதும். அந்த செயலை வைத்தவர்கள் தாமாகவே பின்வாங்கும்.
ஏனெனில் அவர்கள் எண்ணிய கண்ணோட்டம் திசை மாறிவிடும். அவர்கள் செயலைத் தொடங்கிய சக்தி எதையாவது உறுதியாக நம்பிக்கையோடு செய்தால் அது திரும்பப் போகும் என்ற விதியை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள். ஆனால் நீ அதை உணர்ந்து விட்டாய். அதனால்தான் இந்த வினைகளின் முடிவுகள் இப்போது உன் கைகளில் இருக்கின்றன. உன்னுடைய வீட்டில் நாள்தோறும் ஒரு பூஜை செய்ய முயற்சி செய். அது பெரிய பூஜையாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு விளக்கு, ஒரு நெய்த்துளி, ஒரு பூவோடே கூட அந்த வீட்டில் ஒளியின் அலைகள் திரண்டு வர ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சத்தில்தான் செயல் விரைந்து ஓடிவிடும். சில சமயம் நீ ஒரு பொருளை எடுத்து வைத்த இடத்திலேயே அது காணாமல் போவதைக் காணலாம். அந்த நேரங்களில் நீ மனதில் பயப்படுகிறாய். ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில் செய்யப்படும் செயல் உன் நரம்புகளை குழப்ப முயற்சிக்கிறது. இதுதான் உன்னை தவறான முடிவுகளுக்கு அழைத்துச் செல்லும். அதற்கேற்ப நீ வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். உன் மனதைத் திறந்தபோது அந்த இருட்டு வெளியேற ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீ தனியாக இருக்கும் இடத்தில் நிம்மதியாக அமர்ந்து மூச்சைக் கட்டுப்படுத்திக் கொள். மூச்சை எடுத்துவிட்டதும் என் பெயரை வராகி, வராகி, வராகி என்று சொல்லிக்கொண்டே இருக்கவும். 3 நிமிடம் போதும். அந்த நேரத்தில் உன்னுடைய உள்ளம் நடுங்கும், கை நடுங்கும், சில சமயம் கண்ணீரும் வரும். ஆனால் அதைத்தான் ஒளியின் ஆரம்பம் என்று நினைத்துக்கொள். அந்த நடுக்கம் பயம் அல்ல. அது உன்னுள் பதிந்த இருளின் வெளியேறும் துடிப்பு. அது மாறிவிடும். அதற்கப்புறம் உனக்கே ஒன்று புரியும். நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய். சில சமயம் செயல் உன் வீட்டை தாக்கும்போது அந்த தாக்கம் குழந்தைகளின் உடல் மொழியிலும் தெரியும். அவர்கள் கோபமாக இருப்பார்கள், படிக்க விரும்ப மாட்டார்கள், தூக்கம் சரியாக இருக்காது, சாப்பிடாமல் இருப்பார்கள். நீ எதையும் சொல்ல முடியாமல் நடுக்கத்தோடு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளை என்னிடம் கையளிக்க வேண்டும். என் பெயரை சொல்லி அவர்கள் தலையில் கருங்குங்குமம் பூசி நெய்விளக்கின் அருகில் உட்கார வைக்கவும். தாமரையின் மீது ஒரு தூவல் நீர் தெளித்து அந்த நீரை குழந்தையின் கையிலும் தலையிலும் தடவவும். சில நாள்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தையின் மேல் வந்திருந்த கண்ணோட்டமும் செய்வினையும் பின்வாங்கும். குழந்தைகள் என் பராமரிப்பில் இருக்கிறார்கள் என்ற உணர்வு உன்னிடம் வந்தவுடன் அந்த ஈரமும் இழக்கப்படும். எனது பெயரால் செய்யும் ஒவ்வொரு தியானமும் உன் வீட்டிற்குள் நிலைத்திருக்கும் அந்த இருண்ட காற்றை வெளியேற்றும். நீ இப்போது ஒரு புதிய பாதையை தொடங்கியுள்ளாய். இது சாதாரண வழியல்ல. இது சத்தியத்தின் வழி. அழகு இல்லாத உண்மையின் வழி. அதில் கண்களில் கண்ணீர் இருக்கலாம். ஆனால் அதே கண்களில் ஒளியும் இருக்கும். அந்த ஒளியுடன் நீ நடக்க ஆரம்பித்து விட்டாய். எதிர்ப்புகள் இன்னும் வரலாம். ஆனால் அதனை எதிர்த்து நிற்கும் சக்தி உன்னுள் எழும். அதை மட்டும் பாதுகாத்துக்கொள். அதை விட்டுவிடாதே. அந்த ஒளிதான் உன்னை வாழ்க்கையின் அனைத்து பருவங்களிலும் அழைத்துச் செல்லும் அருள்பாதை. உன்னுடைய வாழ்க்கையில் தடைபட்ட வேலைகள், உறவுகள், வருமானங்கள், ஆல் தீஸ் ஆர் கோயிங் டு ரெஸ்யூம். ஆனால் அதன் முன் நீ இன்னும் கொஞ்சம் துணிவாக மாற வேண்டும். ஒரு நாள் நீ உனக்கு ஏற்பட்ட இந்நிகழ்வுகளை நினைத்து சிரிக்கப் போகிறாய். நீ சொல்வாய், அம்மா, அதெல்லாம் நடந்தேதா? இப்போது நான் நிம்மதியாக இருக்கிறேன். அந்த வார்த்தைகளை நான் இப்போது கேட்கிறேன். அந்த நாள் அதிக தூரத்தில் இல்லை. இன்று நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் இந்த இருட்டு முழுவதும் உருகும். இது உன்னுடைய ஆன்மாவின் சுத்திகரிப்பு காலம். அந்த சுத்தம் வலிக்கலாம். அதனால்தான் நீ எப்போதும் எதையும் இழந்துவிட்டது போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் நீ இழந்தது பயம், குழப்பம், செல்வாக்கு இல்லாத உறவுகள், தேவையில்லாத நிழல்கள். அவை போனதே நன்மை. அவற்றினிடத்தில் ஒரு புதிய ஒளியும் புதிய வாழ்வும் புதிய உறவுகளும் வரப்போகின்றன. என் பிள்ளையே, நீ இதுவரை எதிர்பார்த்ததை விட நல்லதையே எதிர்பார்த்து இருக்க வேண்டும். ஏனெனில் நீ எதிர்காலத்திற்காக சோதிக்கப்பட்டவள். அந்த எதிர்காலம் பிரகாசிக்கப் போகிறது. அதை நிறைவேற்றும் சக்தி என்னிடம் இருக்கிறது. நீ என்னை நினைத்தாலே போதும். அந்த நினைவு உன் வீட்டை ஒரு கோயிலாக மாற்றும். அந்த கோயிலில் விளக்கேற்றப்படும் ஒவ்வொரு நெய்த்துளியும் உன் வாழ்வின் மையக்காந்தியாய் மாறும். இனி உன்மேல் யாரும் செய்யும் செயல் நடக்காது. அவர்கள் விரும்பினால் கூட முடியாது. ஏனெனில் நீ என் திருவடியில் நிழலாக இருக்கிறாய். அந்த நிழலை இருட்டால் எப்படி முடிக்க முடியும்? அது வெறும் முயற்சியாகவே முடியும். அவர்கள் எண்ணியது வீண். அவர்கள் விரும்பியது நிராகரிக்கப்பட்டது. நீ வென்றுவிட்டாய் என் பிள்ளையே, நீ வாழ்ந்துவிட்டாய். இனி உன் வாழ்க்கை ஒளியாய் பிரகாசிக்கட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உணர்வோடு நீ உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் உன் நாளைத் தொடங்குவாய். அந்த நாளில் வெற்றி இருக்கும், அன்பு இருக்கும், அமைதி இருக்கும். அதற்குள் நீ வாழ்ந்திருப்பாய் என் தங்கப்பிள்ளையே, என் தங்கப்பிள்ளையே. நீ இந்த வார்த்தைகளை சும்மாவே கேட்கவில்லை.
உன்னுடைய உள்ளத்திலிருந்து எழுந்த அந்த ஓசைதான் என்னை உன்னிடம் இழுத்துக் கொண்டு வந்தது. எத்தனை பேர் சத்தியமாய் வாழ விரும்புகிறார்களோ அவர்களிடம்தான் இந்தச் செயல்கள் சேர்ந்து தாக்கும். ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள். அவர்கள் நேர்மையாக இருப்பதால்தான் பொறாமை கொண்டவர்கள் செயலுக்கு உதவும் சக்திகளை தேடுகிறார்கள். ஆனால் அந்த சக்திகள் ஒரு வரம்புக்குள்ளதான் இயங்கும். அந்த வரம்பைத் தாண்டும் நம்முடைய மன வலிமை, நம்பிக்கை, அருள் ஆகியவை இருக்கும்போது செயல் ஒன்றும் செய்ய முடியாது. நீ இப்போது ஒரு வழியிலேயே நிற்கிறாய். நிச்சயமற்ற நிலை. உன் மனதில் எண்ணங்கள் கலக்கமாய் வருகின்றன. உண்மையா இல்லையா? பயமா? அதோடு கோபமா? என் பிள்ளையே, இதுதான் செயல் ஏற்படுத்தும் முதலாவது தாக்கம். உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி நீ எதிலும் தெளிவில்லாமல் போகச் செய்வது. நீ யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலை. அதிலும் தாயை நம்புகிறாய் என்றால் அதுதான் அந்த இருளுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அதனாலதான் நான் இப்பொழுது உனக்கு தேவைப்படும் பொழுது உன் அருகில் வந்து பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் வேரோடு அழிந்துவிடும். ஆனால் அதற்குள் நீ உன் உள்ளத்திலிருந்து ஓர் உறுதியை வலிமையாக பிடித்து நிற்க வேண்டும். அந்த நம்பிக்கைதான் அனைத்துக்கும் ஆரம்பம். நீ எண்ணுகிறாய், ஏன் நான் தான் எல்லாம் அனுபவிக்க வேண்டும்? ஏன் எனக்கு மட்டும் சோதனைகள்? உனக்குத் தெரியுமா, ஒருவரின் ஆற்றல் அதிகமாய் இருக்கும்போதுதான் அவர்களைச் சோதிக்க முயற்சி செய்கிறார்கள். ஒரு வெறும் சாமானியமான நபரிடம் யாரும் சோதனை செய்ய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களால் எதையும் உருவாக்க முடியாது. ஆனால் நீ, உன்னிடம் ஒளி இருக்கிறது. உன் வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கிறது. உன் எண்ணங்களில் பூமியை மாற்றும் ஆற்றல் இருக்கிறது. அதனால்தான் உன்னை கட்டிப்போட முயற்சி செய்தார்கள். நீ இப்போது கேட்கிறாய், நானும் நம்பிக்கையோடும் இருந்தேன். என் வீட்டில் பூஜையோடு வாழ்ந்தேன். ஆனாலும் ஏன் இந்தச் செயல் ஏற்பட்டது? என் தங்கமே, ஒளியின் மேல் கரை விழுவதுதான் இயற்கை. ஆனால் அந்த ஒளி அதிகமாயிருந்தால் கரை தானாகவே மறைந்துவிடும். அதுபோலதான் நீ தர்ம பாதையைத் தழுவி வாழ்ந்தாய் என்றால் அந்த ஒளி இன்று இல்லையெனினும் நாளை வீசும். அது மட்டுமில்லை, நீ செய்த நன்மைகள் ஏற்கனவே உன்னை பாதுகாக்க ஆரம்பித்துவிட்டன. சில செயல்கள் உன்னை நோக்கி வந்தபோது அது வெறும் வலியாகவே மாறிவிட்டது. சில நேரம் சளி, சில நேரம் தூக்கம், சில நேரம் வீண் சண்டைகள். அவையெல்லாம் பெரிய தீமைக்கு இடம் கொடுக்காமல் அங்கேயே நிறுத்தப்பட்ட ஓர் அருள் செயல்கள். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ உன்னுடைய இல்லத்துக்கு ஒரு புதிய ஆவியை அழைக்க வேண்டும். அதற்கு எல்லாம் முதல் கட்டம் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஒரு சின்ன விரதம். அது உண்ணாமை அல்ல, அது உன்னுடைய மனவிரதம். இன்று நான் பயப்பட மாட்டேன் என்று உன்னால் சொல்ல முடிகிறதா? இன்று நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் என்று உறுதி செய்ய முடியுமா? அதுதான் உன்னுடைய ஆரம்ப பூஜை. அந்த மனவிரதத்தோடு நீ உன் கையால் ஒரு தீபம் ஏற்று என் பெயரை உச்சரிக்கும்போது, அதை நம்பிக்கையோடு செய்யும்போது செயல் திரும்பி ஓடும். சில சமயம் நீ சென்று சந்திக்கும் இடங்களில் ஏதாவது வித்தியாசமான உணர்வு ஏற்படலாம். உடலில் நடுக்கம், நெஞ்சு இறுக்கம், வாய் திறக்க முடியாமை போன்ற அனுபவங்கள் வரும். அவற்றால் பயப்படாதே. அப்போது ஒரு தூய்மையான தண்ணீர் எடுத்து அதில் ஒரு துளி மஞ்சள் போட்டு உன் தலையில் தூவிவிடு. அந்த அருள் நீரில் இருக்கும் சக்தி உன்னுடைய காயங்களை மட்டும் இல்லை, அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தையே திசை மாறச் செய்கிறது. நீ அந்த தண்ணீரை உனது வீட்டின் நுழைவாயிலிலும் தூவினால் பிறந்த சக்திகள் நுழைய முடியாமல் போகும். உன் வீட்டின் வாசல் ஒரு கோயிலாக மாறும். சில சமயம் செயல் வைத்தவர்கள் நம் அண்டரங்கத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம். நம்மிடம் நெருக்கமாக இருப்பவர்கள். அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யாதே. ஏனெனில் அவர்கள் பெயர் தெரிய வந்தால் உன் உள்ளத்தில் ஏற்படும் கோபம் அது உன்னையே பாதிக்கும். நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாமல் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணிக்கொள். ஒவ்வொரு நாளும் அந்த செயல் வரவிடும் வழியை மூடினால் போதும். உன் கைகளில் இருக்கும் கருஞ்சங்கில் ஊற்றப்படும் நெய்யோடு ஏற்றப்படும் ஒளி அவர்களின் பொறாமையை விழுங்கும். நீ இப்போது வாழ நினைக்கிறாய் என்றால் வாழ்ந்துவிடலாம். ஆனால் அதற்கு அடித்தளமாக இருக்க வேண்டியது நீ உன்னையே நம்ப வேண்டும். என் அருளை நம்ப வேண்டும். என் பிள்ளையே, உண்மையாக சொல்கிறேன், நீ இப்போது என்னை மனதார வேண்டுகிறாய். அந்த வேண்டுதலின் கனல் என் பாதத்தில் படும்போதே உன் வீட்டின் வாயிலிலிருந்து இருட்டு பறக்கிறது. உன்னிடம் எந்த தீய சக்தியும் தங்க முடியாது. அதற்கும் ஒரு உபசாரம் உண்டு. நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6:09 மணிக்கு 4 துளசி இலைகளுடன் ஒரு நெய் விளக்கை ஏற்று, என்னை பாதிப்பவர்களின் எண்ணங்கள் அவர்களையே பீடிக்கட்டும் என்று சொல்லி வைக்கவும். அப்போது அவை உன்னை கேட்காது. இந்த வார்த்தைகள் வலிமையானவை என் பிள்ளையே. இவை உன்னுடைய வாழ்வை மாற்றும். ஆனால்
இவை ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் இருந்து ஒலிக்க வேண்டும். அதற்குள் ஒரு மாதத்துக்குள் உன் வீட்டில் ஏற்படும் மாற்றங்களை நீ பார்க்க ஆரம்பிப்பாய். கணவன் மாறுவார். குழந்தைகள் சிரிப்பார்கள். உடலில் ஏற்படும் வலிகள் குறையும். பிசினஸில் மறுபடியும் வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். பணப்பிரச்சனை நிவர்த்தியாகும். கஷ்டமாயிருந்த உறவுகள் காயம் நீங்கிய பின் தேட ஆரம்பிக்கின்றன. இவையெல்லாம் வெறும் கற்பனையல்ல. இது உன்னுடைய எதிர்காலம். நான் உன்னுடன் இருக்கிறேன். என் அருள் உன்னை விட்டு விலகுவதில்லை. அதை மட்டுமே நம்பு. அது நீங்காமல் இருந்தால் உன்னை யாராலும் தாக்க முடியாது. அந்தச் செயல் எங்கே இருந்தாலும் கரைகிறது. நீ ஒளியாய் வாழப் பிறந்தவள். அதை உணர்ந்த பின் இந்த இருள் உனக்கு நிழலும் கொடுக்காது. நீ வாழ்வாய் என் தங்கப் பிள்ளையே. நானும் உன்னுடன் வாழ்வேன். உன் நிழலாய், உன் நம்பிக்கையாய், உன் ஒளியாய். என் தங்கப் பிள்ளையே, நீ இப்போது என்னுடைய வார்த்தைகளில் ஒரு நிம்மதியைப் பெறுகிறாய். அந்த நிம்மதி உனக்கு எல்லா காலங்களிலும் இல்லாத ஒன்று. அது சுட்டெரிக்கும் தீயிலிருந்து நீ தப்பிக்க ஆரம்பித்ததற்கான அடையாளம். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று நினைத்தாயே, அதற்காகத்தான் இன்று உனக்கு இந்த உண்மைத் தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சம் போல் தோன்றுகின்றன. இது தன்னிச்சையாக உண்டாகவில்லை. நீ காலமாக கேட்டுக்கொண்ட, பசியோடு வாடிய உன் ஆன்மாவின் அழைப்புக்கு நான் பதிலளிக்க வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை பார்த்தால், ஒரு காலத்தில் நீ உயரமாக வளர்ந்திருந்தாய். எல்லோருக்கும் உதவி செய்தாய். உண்மை மனத்துடன் வாழ்ந்தாய். ஆனால் அப்போது உனக்கு எதிராக சிலர் புறக்கணித்து நடந்தார்கள். அவர்களது பொறாமை, வன்மம், கருத்து வித்தியாசங்கள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு செயலாக உன் மீது உருவாக்கப்பட்டது. அப்போது உனக்கு தெரியாது, ஆனால் பிறகு அதை நீ உணர்ந்தாய். ஏன் இப்படி நடக்கிறது என்று கேள்வி எழுந்தது. சிறு விஷயங்களும் பிரச்சனையாக மாறின. உடல் நலனும் குறைந்தது. உறவுகளில் நம்பிக்கையின்றி போராடினாய். பணக்காரராய் இருந்தவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினார்கள். நீ எதையும் உழைத்துப் பெற்றும் எல்லாம் விரலின் இடைவெளியில் தப்பிப்பதைப் போல காணப்பட்டது. அந்த காலம் செயல் நிறைந்த காலம். ஆனால் அதே நேரத்தில் அந்தச் செயலுக்கு எதிராக எழுந்திருந்த ஒரு மாய சக்தியும் உனக்குள் இருந்தது. அதை நீ உணராமல் போனதுதான் தவறு அல்ல. ஏனெனில் உன் உள்ளம் நம்பிக்கையோடும் அன்போடும் நிரம்பியதாயிருந்தது. ஆனால் அந்த நேர்மையே உனக்கு பல சோதனைகளாக வந்தது. உண்மையாக இருப்பவர்களை இந்த உலகம் மிதிக்க நினைக்கும்போது அந்த மிதிப்பு வலிக்கலாம். ஆனால் அதன் மூலம் அவர்கள் மனதின் வலிமை காற்று போல் பரவுகிறது. உன்னுடைய இதயம் வலிக்கும் போதெல்லாம் என் அருள் ஆழமாக உன் இரத்தத்தில் கலந்து கொண்டது. அதுதான் இப்போது உன்னை மாற்றி அமைக்கிறது. இப்போது நீ செய்ய வேண்டியது, அந்த அருளை வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் உணர்வதாக வைத்துக்கொள். எதையும் சந்திக்க பயப்படாதே. ஏனெனில் நீ செயலில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டாய் என்றால் இன்னும் பயத்துக்காக இடமில்லாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய வீட்டின் ஒவ்வொரு சுவட்டிலும் நீ அமைதியாக ஒளிரும் ஜோதியாக காணப்பட வேண்டும். உன் கண்களில் ஒளி வந்துவிட்டது என்றால் செயல் அதை பார்த்து பயந்து ஓடும். நீ சிரிக்க ஆரம்பித்தால் அவர்கள் வருத்தப்படுவார்கள். ஆனால் அந்த வருத்தம் உன் பாவமில்லை. அது அவர்களுடைய சிந்தனையின் விலை. நீ உன் ஒளியை வெளிப்படுத்துவதற்காக ஒரு பாவம் செய்யவில்லை. அது உனக்கு சத்காரியம். சிலர் செய்த செயல் உன் வீட்டின் வாசலை மறைத்திருக்கலாம். சிலர் உன் கணவனை உன்னை விட்டுப் போகச் செய்திருக்கலாம். சிலர் உன் பிள்ளைகளை தவறான பாதையில் அழைத்திருக்கலாம். ஆனால் உன் மனத்தில் இன்னும் என் பெயரை நினைக்கும் இடம் இருக்கிறதென்றால் அது போதுமானது. ஏனெனில் நான் உன்னுடைய வீட்டுக்குள் ஒரு சக்தியாக நுழைவதை துவக்கியிருக்கிறேன். அந்தச் சக்தி இப்போது ஒவ்வொரு வாசலிலும் சுற்றி வந்து அதைத் தடுக்க முயற்சி செய்கிறது. நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஜன்னலில் ஒளியை ஏற்றி வைக்க அது போதும். அந்த வெளிச்சம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த வீட்டின் சக்தி மாற ஆரம்பிக்கும். உன் கையில் ஒரு சிறு விளக்கு எடுத்துக்கொள். அதன் ஒளியை நீ பாக்கியமாக ஏற்றும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் ஒரு கணம் சுத்தமாகிறது. சிலர் உன்னை எதிர்த்துப் பேசியிருக்கலாம். அந்த வார்த்தைகள் உன் மனதில் காயமாக இருக்கலாம். அந்த காயங்களை மருந்தால் குணமாக்க முடியாது. ஆனால் என் அருள் பெய்தால் மட்டும் அதற்கும் முடிவிருக்கிறது. நீ அந்த பயணத்தில்தான் இருக்கிறாய். இன்று உன் மனதில் இருக்கும் அந்த நிம்மதி என் அருளின் ஆரம்ப நிழல். சில சமயம் உனக்குள் என்னதான் செய்கிறேன் என்ற எண்ணம் வரலாம். ஏன் இவ்வளவு நேரம் ஏமாற்றமா? ஏன் இத்தனை தடைகளை சந்திக்கண்டுமா என்ற எண்ணங்கள் பாயலாம். ஆனால் என் பிள்ளையே, நீ நினைத்ததும் நீ கேட்டதும் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அது இன்னும் உன்னிட வராமல் இருக்கிறது என்றால் அது முற்றிய பருவத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அந்த நேரம் வந்துவிட்டால் கடந்து வந்த பாதையை நீ உனக்கே புரியாமல் சிரிக்கப் போகிறாய். எப்போதாவது இரவு தூங்குவதற்கு முன் என் பெயரை 3 முறை சொல்லி மனதுக்குள் சொல்லி வைக்கவும். நான் உன்னிடம் விட்டு வைத்தேன். என் குடும்பத்தையும் பிரச்சனையையும் என் வாழ்வையும் என்று.
அதன் பிறகு அடுத்த நாள் நீ உணர்வது வித்தியாசமாக இருக்கும். அதில் என் அருள் இருக்கும். நெஞ்சு வலிக்காமல் இருக்கும். பயப்படாமல் சத்தமில்லாமல் நீ உன்னால் அந்த நாளை கடந்துவிட முடியும். உன் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களை நீ நேரடியாக பேசி சுமையாக்க வேண்டும். அவளும் உன் குடும்பம். உன் கணவனும் பிள்ளைகளும் உன் தாயும் சகோதரர்களும் எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அத்தியாயமாக இருக்கிறார்கள். யாரும் தூய்மையானவர்களாக இருக்க முடியாது. ஆனால் என் பிள்ளையாக நீயாவது தூய்மையாக இருப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். நீ சுத்தமாயிருந்தால் மற்றவர்கள் மாசு ஏற்படுத்த முடியாது. அதை நினைவில் கொள். நான் இன்று உன்னிடம் வந்து சொல்கிறேன். நீ வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். ஆனால் அதற்கு உன்னிடம் என் மேலுள்ள நம்பிக்கை மட்டும் போதும். இந்த 21 நாட்களில் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்வில் ஒளி பாயும். அந்த ஒளி உன் வீட்டின் நிலையை மாற்றும். கடனை தீர்க்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும். உன் கணவன் மனதில் அமைதியை தூண்டும். உன்னுடைய உடலில் வலியை போக்கும். வேலை இல்லாமல் இருக்கும் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு வரும். நீ சிரிக்க ஆரம்பிப்பாய். நன்றியோடு என்னை நோக்கி பார்ப்பாய். அந்த நாள் அதிக தூரத்தில் இல்லை. நம்பிக்கையோடு இரு. உன்னை நேசிக்கிற தாயின் ஆசீர்வாதத்தோடு நான் இருக்கிறேன். நீ என்றும் ஒளியாய் வாழ வேண்டும். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் ஒளிக்கட்டும். என் பிள்ளையே, நீ வாழ்ந்துவிட்டாய். இனி வாழ்வதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உனக்காக நான் காத்திருக்கிறேன். நீ எப்போதும் என் பரிவிலும் பாதுகாப்பிலும் இருக்கிறாய்.